வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் உங்கள் கோவா தாத்தா. கோவா தாத்தா டைரியில எனக்கு என்ன பார்க்க போறோம்னா, அதங்க விஜய் இப்போ ஒரு விழா வச்சார்ல, பாராட்டு விழா. அந்த அந்த விழா அதை பத்தி தான். ஆனா எல்லாரும் பேசியிருக்காங்க. சரி, இந்த கோவா தாத்தா மனசுல என்ன படுது அதுவும் நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. சரி, இங்க எப்படின்னா இப்போ கண்டென்ட் குள்ள போயிடலாம். விஜய் அந்த விழா மேடையில வந்து ஒரு 2 விஷயம் பேசினார். அதுல வந்து ஒண்ணு வந்து இந்த போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப மலிஞ்சு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, இந்த துரதிருஷ்டம் அந்த எல்லாம் நடந்திருக்கு. அதை வச்சுதான் அவர் சொல்லியிருக்காரு. அது உண்மைதான். அது அது இல்லாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன் தான் அப்படி தமிழ்நாட்டுக்கு நடக்குதுன்னு தெரியல. சரி, ரெண்டாவது இன்னொரு விஷயம் தான், அதுதான் எனக்கு இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப எனக்கு பிடிச்சும் இருக்கு. சரி, இப்போ விஜய் மேடைக்கு வர்றதுக்கு முன்னாடி பக்கத்துல அந்த ஸ்டேஜ்ல அங்க பக்கத்துல உட்காந்து பேசியிருக்காரு. அப்போ அந்த அவர் பேசிட்டு இருக்க டைம்ல பக்கத்துல ஒரு பையன் உக்காந்தான். அவன் யாருன்னா, நாங்குநேரியில இந்த ஜாதி கலவரம் அந்த பசங்களை வந்து ஏதோ சண்டை போட்டுருந்தாங்க இல்லையா, அதுல தாக்கப்பட்ட மாணவன். இவன் வந்து இப்போ அவர் வந்து உக்காந்து அந்த மாதிரி அவர் காட்டியிருக்காரு. அது எப்படி அவரு வந்து எப்படி எடுத்துன்னு வந்தாரு தெரியல. ஆனா நான் எனக்கு தோணுது வேற மாதிரி தோணுது. எப்படின்னா, இந்த பையன் ஜாதி கலவரம் அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும்போது பையன் குழந்தை பயந்து இருப்பான். அப்படி இருந்து கூட படிப்புல கவனம் செலுத்தி எந்த ஒரு திருப்பி எதுவும் மாட்டாம எதுலுமே கவனம் அந்த படிப்புலயே கவனம் செலுத்தி நல்ல மார்க் எடுத்து உயர்ந்து விஜய் பக்கத்துல வந்து உக்காந்துட்டான். அவனுடைய வளர்ச்சி, அதாவது இவனால என்ன தோணுதுன்னா, இப்போ இந்த இப்போ இப்போ வந்து இப்ப இது இந்த பையன் அப்படி இருக்கட்டும். இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்னடான்னா, உலகத்துல இப்போ அந்த சீலோ இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த 9 பேர் சிஓவோ உலக அந்த பெரிய பெரிய கம்பெனிகள்ல அமைஞ்சிருக்காங்க. என்ன அதுக்கெல்லாம் காரணம் இந்த மாதிரி இந்த பையன் மாதிரி இந்த ஜாதி இது எல்லாம் மாட்டாம வெறும் படிப்பா படிச்சு அவங்க மேல வந்தவங்க. அதே தான் தோணுது இந்த பையன் பண்ணது. இந்த பையன் வந்து அவ்வளவு அழகா படிச்சு, அதுவும் இவ்வளவு சங்கடத்துல இருந்து அவன் படிச்சு இப்ப விஜய் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறது எனக்கு ரொம்ப நல்ல இதுவா இருக்குது. இதை மாணவங்க இதை எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ஜாதின்றது நம்ம வீடு, நம்ம தெரு, நம்ம ஊர், அவ்வளவுதான். அதுக்கு மேல தாண்டாது, அவ்வளவுதான். அதனால அதை பெருசா எடுக்காதீங்க. அது முன்னோடி நீங்க அதெல்லாம் எடுக்காதீங்க. சாதாரணமா நமக்கு என்ன படிப்புக்கு ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி போயிடலாம். அதாவது விஜய் என்ன சொன்னாரு, தன்மானத்தை விட்டு கொடுக்காது. ஒரு மாணவனும் அதைதான் சொல்றாரு அவரு. அது எனக்கும் அதுதான் தோணுது. ஒரு மாணவனும் தனக்குன்னு ஒரு தன்மானம் இருக்கும். அதை வந்து மாற்றி இந்த ஜாதி கொண்டு போவாதீங்க. படிப்பு இந்த உலகத்துல என்ன நடக்குது இதை பத்தி அவங்க யோசனை பண்ணி இவங்க மேல வரத்தான் பார்க்கணும். இவங்க மேல வந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் ஒரு பொண்ணு வந்து அவங்க மேடையில வரும்போது ஒரு பொண்ணு வந்து அவர் வந்து சாத் விஜய் போடுறாரு. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, எங்க பேரண்ட்ஸுக்கும் ஒண்ணு போடுங்க சார் அப்படி. அப்போ பேரண்ட்ஸுக்கும் போடுது. அந்த மாதிரி நீங்க படிச்சு மேல வரும்போது உங்க தாய் தகப்பனுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். இதெல்லாம் ஒரு உதாரணம் தான். இதெல்லாம் பார்த்து முக்கால்வாசி அந்த மாணவருங்க பார்த்துக்கணும். திருத்தி இந்த படிப்புல அந்த குடும்பத்தை மேல எடுத்துன்னு வரதுக்கு நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா எனக்கு இது சரிங்க, என் மனசுல பட்டு நான் சொல்லிட்டேன். சரி, அடுத்த வீடியோல மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் இந்த விடைபெறுவது உங்கள் கோவா தாத்தா. அந்த சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எப்பவும் போல ஆதரவு கொடுங்க. எங்களை மாதிரி சின்ன சேனல்களை வளர வைங்க. உங்க கையில தான் இருக்கு. சரிங்க, வெல்கம்.